மாமியார் சொந்த படம் எடுக்கிறாங்க, சொந்த படத்துல நடிக்கிறாரு இவரு. அதுல என்ன கொத்தடிமைத்தனம் வந்துருச்சு? எனக்கு சம்பளம் கொடுக்கல, சும்மாதான் நான் நடிச்சேன்னு சொன்னா அது தப்புன்னு சொல்லலாம். அப்படி சொல்லவே இல்லையே. அந்த மாதிரி வவுச்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் பார்த்தேன், பெருசெல்லாம் அவங்களுக்கு போய் இன்டர்வியூ பண்ணேன். அப்ப அவங்க எல்லாம் இந்த மாதிரி காமிச்சு, அவங்க மேல தப்பே இல்லை. நான் என்னுடைய மருமகனை ரொம்ப டீசெண்டா தான் வச்சிருந்தேன். என் மகனை பாதியே நான் வச்சிருந்தேன், ஏன்னா எனக்கு மகன் கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இவர் சைட்ல தான் அது தப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் பிறந்த நாள் அன்னைக்கெல்லாம் என் பையனை கூப்பிட்டு எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தேன்னு சொன்னா அதெல்லாம் பொய். 2 பசங்களையும் ஒரு பார்க்க விரும்பல, பார்க்கல. அப்ப யார் மேல தப்பு இருக்கு? எந்த ஒரு மருமகனை, அதாவது தன்னுடைய மகளுடைய கணவனை மாமியார் கொத்தடிமை ட்ரீட் பண்ணுவாங்களா? இல்ல. ரெண்டாவது, கொஞ்சம் பிளாஷ்பேக் போனோம்னா, நான் ஆர்த்தியத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நின்றுருக்காரு. இங்க நரம்பெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிலாம் இருந்திருக்காரு. அப்போ ஆர்த்தியோட அம்மா என்ன சொல்லிருக்காங்க? வேண்டாம், அவன் சரியா வரமாட்டான், சினிமா நடிக்கிறான் இன்னும் சொல்லியிருக்காங்க. 2 பேருமே ஒத்துக்கிட்டனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இது அவங்க அப்பா மோகன் சாருக்கு தெரியும். மோகன் சார் இல்ல, என் பையன் இல்லை சார், நான் பாத்துக்கிறேன், என் மகளை மாதிரி பாத்துக்கிறேன் சொன்னி உறுதி அளிச்சதின் பேர்ல தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் ஏன் இவரு மாறுறாரு? ரெண்டாவது, அது அவர் சொல்லிட்டு ஒரே குற்றச்சாட்டு, என்ன கேட்காம வெளிநாட்டுக்கு எல்லாம் போறான். உனக்கு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே அந்த அம்மா வெளிநாடு போறவங்க அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, அது தெரியாதா என்ன? தெரிஞ்சானே கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வெளிநாடு போறா என்கிட்ட சொல்லவே இல்லை சொன்னா அது என்ன? யாரு மேல தப்பு? இவரு மேலதான் தப்பு. அதனால அவரு எப்பவுமே மனைவியை விட இந்த மாதிரியான விஷயங்கள் முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.